கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக 3414 இந்தியர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் மூலம் புறப்பட்டுச் சென்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய வருடாந்திர திருவிழா இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து சுமார் 3400 பக்தர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இன்று காலை தற்போது இந்த மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளில் புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த சிறு பயணத்திற்கு செல்லக்கூடிய இந்த பக்தர்களை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி சாய்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். முன்னதாக இந்த பக்தர்கள் செல்வதற்கு முன்னதாக அந்த நுழைவு வாயிலே முழுமையாக அவர்களது உடைமைகள் மற்றும் பொருட்கள் உள்ளிட்டவைகள் சோதனை செய்யப்படுவதுடன் அங்க அடையாளங்கள், ஆதார் உள்ளிட்டவைகளை சோதனை செய்த பின்னரே அனுப்பி வருகின்றனர். தற்போது முதல் படகானது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்றுள்ளது. அடுத்தடுத்து படகுகள் செய்வதற்கான விரிவான ஏற்பாடுகளை இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடலில் செல்லும் போது எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக மெரைன் போலீசார் மற்றும் இந்திய கடலோர காவல்படையினர் கடல் பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபுராவ்.